நாம இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க கடைசி ஸ்டேட்மெண்ட்டான ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்க பிரேக், கண்டினியூ அண்ட் கோ டு இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிரேக்னா ஒன்றும் இல்லை, நம்ம எங்கன்னா ஒரு வயலுக்குள்ளேயோ டூக்குள்ளே இல்லை ஃபாருக்குள்ளே எங்கன்னா நம்ம பிரேக் யூஸ் பண்ணோன்னா அந்த லூப் அப்படியே பிரேக் ஆகி லூப் விட்டு வெளியே வந்துடும். கண்டிஷன் கரெக்டு தப்பில் எதுவுமே பார்க்காது. அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துச்சுனாவே வெளியே வந்துடும். ஸோ அதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஒரு லூப்பை பிரேக் பண்ண யூஸ் பண்ணுறது தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டும் இந்த மாதிரி வைல், டூ அண்ட் ஃபார்க்குள்ளே கொடுப்பாங்க. ஒரு கண்டிஷன், இஃப் கண்டிஷன் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இது கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், மறுபடியும் மேலே போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த கண்டிஷன் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது போய் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கண்டிஷன் தப்பாச்சுன்னா அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். எங்கே கண்டினியூ பார்த்தாலும் மறுபடியும் அது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கூட்டு போய் விட்டுரும். ஆனால் பிரேக்கில் எங்கே பிரேக் பார்த்தாலும் லூப் விட்டு வெளியே கூட்டு வந்து விட்டுரும். அப்போ பிரேக்னா லூப் வந்து எக்ஸிட் ஆகுது, கண்டினியூனா லூப் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டினியூ ஆகுது, ஃபர்ஸ்ட்லேருந்துன்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்லேருந்து கண்டினியூ ஆகுது. அப்போது எங்கே கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் அது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கூட்டு போய் விட்டுரும். ஸோ இந்த பிரேக் வந்து வைல், டூ அண்ட் ஃபார் 3 இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூவோட எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். int a is equal to 10. டூ வைலுக்குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிறோம். டூ ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொல்லுவோம். டூக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். a is equal to 15 இருந்தால் ஏவோட வேல்யூ கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூனா என்ன சொல்லியிருக்கேன், எங்கே போகும், டேரெக்டாக வைலுக்குள்ளே போயிடும். அப்போது இங்கே ஏவோட வேல்யூவை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பார்த்தோன்னா இங்கே வந்துடும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 10 கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது இந்த கண்டிஷன் கரெக்ட் இல்லை. அப்போ 10 = 15 இல்லை, இந்த கண்டிஷன் தப்பு. அதனால இந்த பிரிண்ட்எஃப்க்கு வந்து ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ அப்டேட் ஆகிட்டு 10ன்றது 11 வரும். 11 செக் பண்ணுவாங்க, கண்டிஷன் கரெக்டு. மறுபடியும் டூ வைலுக்குள்ளே வரும். டூக்குள்ளே வந்தாலும் இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் இப்போ வந்து 16 இருக்கும், ஏவோட வேல்யூ 16, ஏவோட வேல்யூ 11 இருக்கும். இதுவும் வந்து கண்டிஷன் தப்பாயிட்டு இஃபுக்குள்ளே ரன் ஆகாமல் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், இந்த வைல் ரன் ஆகும், மறுபடியும் வேல்யூ. எப்போ ஏவோட வேல்யூ = 15 வந்துச்சுன்னா, ஏவோட வேல்யூ 15 வந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து ஏவோட வேல்யூ ப்ளஸ் பண்ணி 16 ஆக்கிட்டு கண்டினியூன்னு சொல்லுவோம். கண்டினியூன்னு சொன்னால் என்ன ஆகும், இப்போ இந்த பிரிண்ட்டே நடக்காது, டேரெக்டாக இங்கேருந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வந்துடும். அதனால் நான் இதை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக புரியும். கோடு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் இதை ரன் பண்ணுறேன், கம்பைல் ரன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 10 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ 11 பிரிண்ட் ஆகிடுச்சு, 12 பிரிண்ட் ஆகிடுச்சு, 13 பிரிண்ட். எப்போ ஏவோட வேல்யூ 15 வந்துச்சோ அப்போது 15 a is equal to 15 கண்டிஷன் கரெக்ட். இந்த இஃபுக்குள்ளே வரும். இஃபுக்குள்ளே வந்தோடனே a is equal to 1, ஏவோட வேல்யூ 16 ஆகும். 16 ஆகிட்ட அப்புறம் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே இது கீழே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு டேரெக்டாக கண்டினியூ எங்கே கூட்டு போய்விடும்னா இந்த வைலோட டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கூட்டு போய்விடும். அப்போ 16 லெஸ் தேன் 20 கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு லூப் வந்து ரன் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகிருக்கும். 12, 13, 14 அந்த 15ன்ற ஸ்டேட்மெண்ட் அப்போ அது வந்து ரன் ஆகிருக்காது, டேரெக்டாக வெளியே கூட்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இங்கே தான் நம்மளோட கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் எப்படி கண்டினியூ ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் இதுவே இங்கே கண்டினியூ எடுத்துகிட்டு ஜஸ்ட் பிரேக்குன்னு மாற்றுறேன். இப்போ நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம கோட் அதே தான், கோடில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஜஸ்ட் இங்கே கண்டினியூ எடுத்துகிட்டு பிரேக் கொடுத்துருங்க. இப்போ பிரேக் என்ன பண்ணால் எப்போ 15 ஒன்று ஹிட் ஆச்சோ அப்பயே லூப் விட்டு டேரெக்டாக வெளியே வந்துடும். நான் இப்போ இந்த கோடு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எப்போ 15 ஒரு கண்டிஷன் செக் ஆகி அந்த இஃபுக்குள்ளே போச்சு, இஃபுக்குள்ளே போனோன்னு அது எப்போ பிரேக்கை பார்த்துச்சோ பிரேக் பார்த்தோன்னே லூப் டோட்டலாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் லூப் வந்து ரன்னே ஆகாது. ஸோ இதுதான் கண்டினியூ அண்ட் பிரேக்குக்கான எக்ஸாம்பிள்ஸ். கண்டினியூனா அந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் லூப் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் பிரேக்கில் அந்த நம்ம சொல்கிற கண்டிஷன் ஹிட் ஆகிடுச்சு, எங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துச்சுனாவே அது வந்து டேரெக்டாக வெளியே வந்துடும்.
அப்போ இந்த 4 டைம் எப்படி ரன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 வாட்டி அது வந்து இஃப் லூப்புக்குள்ளே போகல. இஃப் லூப்புக்குள்ளே கண்டிஷன் கரெக்டாக இருந்து இஃப் லூப்புக்குள்ளே போயிருந்தா தான் பிரேக் பார்த்துருக்கோம். பிரேக் பார்த்தா தான் இது வந்து எக்ஸிட் ஆகும். ஃபஸ்ட்டெல்லாம் ஏவோட வேல்யூ 10 இருந்துச்சு, அப்போ இஃபுக்குள்ளே போகல. எப்போ ஏவோட வேல்யூ 15 வந்துச்சோ அப்போ தான் இது இஃபுக்குள்ளே போச்சு. கண்டிஷன் கரெக்ட் ஆகிடுச்சு, இஃபுக்குள்ளே போச்சு, பிரேக்கை பார்த்துச்சு, பிரேக்கை பார்த்த உடனே கோட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான், இப்படி தான் நம்மளோட பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. நாம் இப்போ பார்க்க போகிறது கோ டு ஸ்டேட்மெண்ட். கோ டு ஸ்டேட்மெண்ட்னா இங்கே இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகி போக சொல்லுவோம். அப்போது கோ டு லேபிள்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன்னா, அப்போ லேபிள்ன்ற வேர்டு நீங்கள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த லைன் ஆஃப் கோடுக்கு அது வந்து ஜம்ப் ஆகி போயிடும். அப்போது கோ டுன்ற கீவேர்டை எங்கே பார்த்தாலும் அது கூட என்ன நேம் இருக்கோ அந்த நேமை செக் பண்ணிவிட்டு இது வந்து வெளியே போயிடும். ஸோ இதுதான் வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கு. இப்போ இதோட எக்ஸாம்பிளை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், int main int num is equal to 6 நான் இதை கொடுத்துருக்கேன். num is equal to 26 கொடுத்துருக்கேன். if number modulus of 2 equal to 0 அப்படி வந்துச்சுன்னா இதோட ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இட்ஸ் அ ஈவன் நம்பர். அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கோ டு ஈவன் அப்படின்னு சொன்னால் இந்த லைனை ரன் பண்ண அப்புறம் ஈவன்ற வேர்டு எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கும். அது பாருங்கள், ஈவன் கோலன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோமா, இங்கே வந்துடும். கோ டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு printf இட்ஸ் அ ஈவன் நம்பர்னு சொல்லும். இதுவே கண்டிஷன் தப்புன்னா இஃப்லேருந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்தோன்னா நம்மளுக்கு எங்கே கோ டு சொல்லியிருக்கோன்னா கோ டு ஆடுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் இந்த ஆட் லேபிள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆட் லேபிள் இங்கே இருக்குது. இந்த ஆட் லேபிளை தேடி இங்கே வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அது நம்மளுக்கு ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். கோ டு அதோட லேபிள் நேம் வந்து இங்கே வந்து ஈவன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஈவனை சர்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த லைனை பிரிண்ட் பண்ணும். இதுவே கோ டு ஆட்னா இந்த ஆட் லேபிள் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு வந்து இந்த ஆட் லேபிள்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளுக்கு அது வந்து ரன் பண்ணும். ஸோ நான் பேசிக்காக எப்படி கோ டு யூஸ் பண்ணுறதுன்னு இதை நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரன் கோ 26 இஸ் ஈவன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா 26 இஸ் ஈவன் வந்து எங்கே இருக்குன்னா ஈவனில் இருக்குது. நான் 26 வேல்யூவை 25ன்னு மாற்றுறேன், கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்கள் 25 இஸ் ஆட், 25 இஸ் ஆடுன்னு வந்திருக்கு. அப்போது 25ன்ற நம்பர் இஃபுக்குள்ளே போகல, எல்ஸுக்குள்ளே போயிருக்கு. ஏன்னா இஃப் கண்டிஷன் தப்பாயிடுச்சு, அதனால் எல்ஸுக்குள்ளே போச்சு. எல்ஸில் வந்து கோ டு ஆட் இருக்குது. ஆடுன்ற லேபிளை தேடி போகும். ஆடுன்ற லேபிளை தேடி அதுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போது இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளோட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 இருக்குது: பிரேக், கண்டினியூ அண்ட் கோ டு. இது 3தோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். பிரேக்னா லூப்பை அங்கேயே வந்து டெர்மினேட் பண்ணிடும். கண்டினியூனா மறுபடியும் டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை ரன் பண்ண சொல்லும். கோ டுனா நம்ம எங்கே லேபிள் கொடுத்துருக்கோமோ அந்த லேபிளை அது சர்ச் பண்ணி அந்த லேபிள் கீழே இருக்க கோடை ரன் பண்ணும். ஸோ இதுதான் பிரேக், கண்டினியூ அண்ட் கோ டுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ்.